கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். விரைவில் அதிமுக பாஜக கூட்டணியில் திரு பன்னீர்செல்வம் இணைய வாய்ப்பு இருப்பதாக திரு தினகரன் பேசியிருக்கிறார். பிரிந்திருக்கக்கூடிய அதிமுக சக்திகள் ஒன்றிணைவதே தலையாய கோரிக்கை என்று திரு பன்னீர்செல்வம் பேசியிருக்கிறார். இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். பழனிசாமி, பன்னீர்செல்வம், தினகரன் பழைய அதிமுக பலம் சாத்தியமா என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி பங்கேற்றிருக்கிறார். திராவிட ஆய்வாளர் திரு துரைகருணா இணைந்திருக்கிறார். எழுத்தாளர் திரு ராம்கி பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு சுவாமிநாதன், இவ்வளவு நாள் ஓபிஎஸ் பற்றி திரு தினகரன் கூட்டணி தொடர்பாக எதுவும் பேசியதில்லை. இப்ப எப்படிங்க திமுகவுக்கு போவாரு, அவர் அதிமுகவுக்கு பாஜக கூட்டணிக்கு தான் வரணும் அப்படின்னு பேசுறார். திரு பன்னீர்செல்வத்தின் மீது என்ன திடீர் அக்கறை திரு தினகரனுக்கு? திடீர் அக்கறை என்பதை விட டிடிவி தினகரன் அவர்களுக்கு தன்மேல் கொஞ்சம் அக்கறை வந்திருக்கு அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் உள்ள இருந்தாரு, அதிமுகவுக்குள்ள ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கக்கூடிய இடத்துல இருந்தாரு. டிடிவி தினகரன் அவர்கள் வெளியில இருந்தாரு. ஆனா அந்த அணியால ஒரு ஸ்பாய்லரா மிகப்பெரிய அளவுல இருக்க முடிஞ்சு. அப்ப டிடிவி தினகரன் அவர்கள் இந்த முறை பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியில நின்னார்னா இரண்டு சிக்கல்கள் இருக்கு. ஒன்று, அதிமுக அமமுக கூட்டணிக்கும் இது பின்னடைவு. இன்னொன்று, நீங்க டிடிவி தினகரன் அவர்கள் மட்டும் இன்னைக்கு இந்த அதிமுக கூட்டணிக்குள்ள போயிட்டாருன்னா பன்னீர்செல்வம் போன தடவை என்ன செய்தாரோ அதைத்தானே இந்த தடவை டிடிவி தினகரன் செய்யறாரு. அவர் ஒரு சந்தர்ப்பவாத அரசியல்வாதி, சுயநல அரசியல்வாதி அப்படிங்கக்கூடிய பெயரும் அவருக்கு பழிச்சொல்லுக்கு ஆளாகிருவோமோ அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சமும் அவருக்கு இருக்கு. ஒன்று கல யதார்த்தம். ஓபிஎஸ் டிடிவி இருவரும் இணைகிற பொழுதுதான் முக்குளத்து சமூகத்தினருடைய ஓட்ட அதிமுக அறுவடை செய்ய முடியும். அது இல்லாத சூழல்ல டிடிவி தினகரன் அவர்கள் மட்டும் கூட்டணிக்குள்ள இருக்கிறப்ப அது பன்னீர்செல்வம் அவர்கள் தனித்து விடப்பட்டா அது யாருக்கு ரொம்ப எதிராக முடியும்னா நிச்சயமா டிடிவி தினகரன் அவர்களுக்கு தான் ரொம்ப கடுமையான எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும். நீங்க சோசியல் மீடியாலாம் அமமுக மீதான விமர்சனமாவே இன்னைக்கு கடந்த 2-3 நாட்கள் அது விமர்சனம் வைக்கப்பட்டு வந்த நிலையில ஒன்று கல யதார்த்தம். ஓபிஎஸ் டிடிவி இருவரும் உள்ளே இருக்கிற பொழுது மட்டும்தான் அந்த அதிமுக கூட்டணி கடந்த காலங்களில் வாங்கின முக்குளத்தோர் ஓட்டை முழுதாக இருக்க முடியும் என்கிற கல யதார்த்தத்தினுடைய வெளிப்பாடு ஒன்று. இன்னொன்று, அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதற்கு ஏதோ ஒரு சமீட்சை கொடுக்காம டிடிவி தினகரன் நிச்சயமா பேசியிருக்க மாட்டார். ஏன்னா என்றைக்கு அந்த மோடி அவர்கள் கலந்து கொண்ட மாமல்லபுரம் கூட்டத்துல அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பழனிசாமி அவர்கள் என்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி விட்டார். கிட்டத்தட்ட நீங்க அதிமுக கூட்டணி திமுகவை அகற்றணும் அதெல்லாம் ஒரு பக்கத்தில் விலக்கி வைத்தால் கூட தொடர்ந்து அவர்கள் வைத்த விமர்சனமே அவர் பொதுச் செயலாளரா, அவர் தான் இதா அதிமுகவுடைய உரிமை கொண்டவரா என்பது உள்ளிட்ட விமர்சனங்கள் தான் வச்சாங்க. எதெல்லாம் எதிர்த்து நின்றார்களோ அந்த கிரெடிட் எல்லாம் ஒரே கூட்டத்தில் கொடுத்துட்டாங்க. சோ அப்ப இரண்டு பேருமே ஒரு இணக்கமான சூழலுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிக்குள்ளேயும் வந்துட்டாங்க. சோ அதற்கு பின்பு டிடிவி தினகரன் அவர்கள் பேசுறார். அந்த இடம் முக்கியமான இடம். டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு சமரசங்கள் செய்து கொண்டு மேடையை பகிர்ந்து கொண்டு ஒன்றாக செய்தியாளர்களை சந்திப்பெல்லாம் நடத்திய பின்பு இந்த உரையாடலை சொல்வது என்பது ஏறக்குறைய அதுல ஓபிஎஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கமாக மாறப்போகிறார் அப்படிங்கறது தான் இது நமக்கு காட்டுது. டிடிவி தினகரன் அவர்களும் உணர்ந்திருக்கிறார். இதுல இருந்து 2 கேள்விகள். ஒன்று, முக்குளத்தோர் சமூக மக்களுடைய கோபத்திற்கு தான் மட்டும் தனித்து ஆளாக்கி விட வேண்டாம், ஓபிஎஸ் வந்த பிறகு அந்த கோபம் மட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு தினகரன் நினைப்பதாக நீங்க சொல்றதிலிருந்து புரிந்து கொள்ளலாமா? ஒன்று. இரண்டாவது, திரு தினகரன் அமமுகன்னு ஒரு கட்சி நடத்துறார், என்டிஏக்குள்ள போறார், நாளை அவர் கூட்டணி இருந்து வெளியேறலாம், வேறு கூட்டணிக்கு அவர் போக முடியும். ஆனா திரு ஓபிஎஸ் சொல்வது பிரிந்திருக்கும் கூடிய சக்திகள் ஒன்றிணையணும், சட்ட போராட்டம் தொடரும் அப்படின்னு அதிமுகக்குள்ள தன்னை பொசிஷன் பண்ணணும்னு விரும்புகிறார். தினகரன் நோக்கம் வேறு, இலக்கு வேறு. பன்னீர்செல்வம் நோக்கம் வேறு, இலக்கு வேறு. இது எப்படி ரெண்டையும் சமன்படுத்தி பேசுகிறார் திரு தினகரன்? இல்ல நிச்சயமா சார். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணுகுமுறையை நம்ம கடந்த சில காலங்களா நம்ம பார்த்தோம்னா சார், கடந்த காலங்களில் டிடிவி தினகரன் அவர்கள் பற்றிய கேள்விகள் எழுப்புகிற பொழுதே அதெல்லாம் முடிந்து போன கதைன்னு அவர் பேசுற நாட்களும் இருந்தது. பட் இது எல்லாமே பாஜக கொடுக்கக்கூடிய அழுத்தம். நேரடியா அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கிற முடிவுன்னு நான் பார்க்கல. அதுல மாறுபட்ட கருத்துகள் மற்றவர்களுக்கு இருக்கலாம். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கமா டிடிவி தினகரன் அவர்களை அழைத்து வந்ததே பாஜக தான். அந்த வடிவத்துல பாஜக சில அழுத்தங்கள் கொடுக்கலாம். பட் ஆனா இதுல பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய ஆள், படை, அம்பாரி அனைத்தையும் இழந்து நிராயுத மணியதான் இன்னைக்கு நிக்கிறார். அவரோட 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருந்தாங்க. வைத்தியலிங்கம் திமுக பக்கம் போயிட்டாரு, மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுக பக்கம் போயிட்டாரு. சோ எல்லாரையுமே அவர் இழந்துட்டார்ல. இன்னும் மிஞ்சி இருக்கிறது உசிலம்பட்டி ஐயப்பன் மட்டும்தான் இருக்காரு. ஓபிஎஸ் அவர்களோடு இருந்த தர்மர், அவர் அந்த பிரச்சனைக்கு காரணமே தர்மர் அவர்களுக்கு 2 எம்பி பதவி வருது, ஒரு எம்பி எனக்கு தாங்க, இன்னொரு எம்பி அவருக்கு தாங்கன்னு கேக்குறாங்க.
பிரிச்சுக்குவோம். ஓபிஎஸ் தரப்புக்கு ஒரு எம்பி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புக்கு ஒரு எம்பி பிரிச்சுக்கிறாங்க. இவர் தர்மரை போடுறாரு. தர்மர் 2016 சீட்டு கேட்டாரு, கிடைக்கல. 21 சீட்டு கேட்டாரு, கிடைக்கல. அந்த அதிருப்தியில தான் அவர் ஓபிஎஸ் அடியில நிக்கிறாரு. சோ அப்ப இவ்வளவு சூழல்களுக்கு மத்தியில அந்த தர்மர் போய் அதிமுக சேர்ந்துக்கிறாரு. சோ ராஜ்யசபா எம்பியா இருக்காரு, அதையும் காப்பாற்றணும். அப்ப இவ்வளவு சிக்கல்கள், நெருக்கடிகள் இருக்கிற பொழுது ஓபிஎஸ் அவர்கள் பக்கத்துல இன்னைக்கு ஆள் படை அம்பாரி எதுவுமே இல்லாம ஒரு நிராயுதபடியா நிற்கும் போது அவருக்கு ஒரு சாதாரண ஒரு 3 சீட்டுகளை கொடுக்குறோம். நீங்க ரெட்டையிலே வந்தாலும் கூட 3 சீட்டு உங்களுக்கு ஒன்று, உசிலம்பட்டி ஐயப்பன் அவர்களுக்கு ஒன்று, மதுரையில கோபாலகிருஷ்ணன் போன்றவர்கள் அவரோடு நீண்ட காலமா பயணிக்கிற ஒருத்தர் 2 பேரை எதையா சேர்த்துக் கொண்டு அவரை சுருக்கி கொண்டு ஒரு அடியில இணைத்துக் கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு இதுக்குள்ள இருக்கு. அப்படி இணைக்கிறது மூலமா எந்த சின்னத்துல போட்டியிட போறார், ஒரு லாப கணக்கு இருக்கு. எந்த சின்னத்துல போட்டியிட போறார் பன்னீர்செல்வம்? அதுதான் சொல்றேன் சார். ஆமா, அதுதான் அந்த இரட்டை இலை தொடர்பான வழக்குகளை அவர் திரும்ப பெறணும். நம்ம ஏற்கனவே கடந்த ஒரு முறை நம்ம இதே போன்று ஓபிஎஸ் அவர்கள் குறித்து விசாரிக்கிற ஒரு விவாத நிகழ்வு கலந்து கொள்ளும்போது துரைக்கண்ணா சார் கூட இருந்தாங்க. நான் 2 விஷயங்கள் அன்னைக்கு குறிப்பிட்டிருந்தேன். ஒன்று, இரட்டை இலை தொடர்பான வழக்குகளை முற்றிலுமாக அவர் விட்ரா பண்ணணும். ஒன்று. இரண்டாவது, கட்சியின் அலுவலகத்தில் நடைபெற்ற அந்த தாக்குதல் சம்பவத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு மன்னிப்பு கடிதமாவது வாங்கிவிட்டு சேர்ப்பார்கள் என்பதாக நான் கடந்த ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு விவாதத்தின் போது பதிவு செய்திருந்தேன். அதை நோக்கிதான் அதிமுக நகர்வாங்க. ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக அந்த அழுத்தத்தை கொடுக்கும். அந்த அழுத்தம் இந்த அழுத்தம் பாஜக கொடுத்தாலும் இன்றைக்கு முக்குளத்தோர் ஓட்டுகள் சிந்தக்கூடாது, சிதறக்கூடாதுன்னு நினைக்கிறதுல ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கு. இந்த அதிருப்தி ஓட்டுகள் விஜய் பக்கம் போயிடக்கூடாது. ரொம்ப குறிப்பா பாஜக தென் மாவட்டங்கள்ல அதிக தொகுதிகளை குறிவைக்கிறாங்க, கொங்குலையும் தென் மாவட்டங்களையும். அதுல தென் மாவட்டங்கள்ல பாஜகவோட ஒரு 30 செகண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன் சார். தென் மாவட்டங்கள்ல பாஜக விரும்பக்கூடிய தொகுதிகள்ல அவங்க ஒரு பட்டியல் வச்சிருக்காங்க. மதுரை தெற்கு, திருநெல்வேலி, தென்காசி, சங்கரன்கோவில், வாசுதேவநல்லூர். இதுல தனி தொகுதிகளும் இருக்கு. ஆனா இந்த தொகுதிகள் எல்லாம் முக்குளத்தோர் ஓட்டு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்காங்க. அப்ப பாஜகவுக்கு இதுக்குள்ள லாபம் இருக்கு. இவங்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்தாதான் பாஜகவால அந்த தொகுதிகளில் கண்டெஸ்ட் பண்றப்ப விஜயால ஓட்டு பிளவு ஏற்படாது. ஏன்னா இப்ப முக்குளத்தோர் ஓட்டுகளை நீங்க ஓபிஎஸ்ஸையும் வெளியே வைத்துட்டு டிடிவியும் சேர்க்கல, அல்லது ஒருவரை மட்டும் வைத்து விட்டு ஒருவரை சேர்க்கலன்னா அந்த அதிருப்தி ஓட்டுகள் இன்னைக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அன்னைக்கு எப்படி அமமுக இருந்துச்சோ அப்படி இன்னைக்கு ஒரு விஜய்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நோக்கி நகர்ந்துடக்கூடாதுங்கிற பாஜகவோட ஒரு மிகப்பெரிய பாலிடிக்ஸ் தான் இது. அதுல அதிமுக ஏதோ ஒரு வகையில் ஒன்றிணைகிறது. இன்னும் தினகரன் பேசுறது பாஜகவுடைய திரு தினகரன் வெளிப்படுத்துவது, தினகரன் பேசுவது பாஜகவின் குரல். சரி, பேசுவோம். நீங்க சொன்னதுல தென் மாவட்டங்கள்ல பாஜக விரும்பக்கூடிய தொகுதிகள் குறித்து பேசுவோம், அடுத்த சுற்றுல பேசுவோம். திரு துரைகரனா, திரு பன்னீர்செல்வம் முடிவு எடுக்காம காலத்தை தள்ளி போடுறாரா, முடிவு எடுத்துட்டு செயல்படுத்துவதற்கான நேரம் வர்ற வரைக்கும் காலத்தை தள்ளி போடுறாரா? நம்முடைய சகோதரர் சாமிநாதன் பேசுறது ஒரு கருத்தை சொன்னாரு. எல்லாரும் வெளியேறிய நிலையில நிராயுதபாணியாக திரு ஓபிஎஸ் இருக்காரு அப்படின்னு. நான் அப்படி பார்க்கல. எல்லா தளபதிகளும் சென்றுவிட்ட நிலையில் ஒரு தனி மனித இராணுவமாக திரு ஓபிஎஸ் நின்று தன்னுடைய லட்சியத்தை நோக்கி பயணிக்கிறார் அப்படின்னு தான் பார்க்குறேன். அவருடைய நிலைப்பாடு என்பதும் அவருடைய லட்சியம் என்பதும் ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தன்னுடைய எதிர்கால அரசியல் பாழானாலும் பரவாயில்லை, தன்னை நம்பி வந்திருக்கிற ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள், பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களுடைய அரசியல் எதிர்காலம் முக்கியம் என்கிறது. இந்த விஷயத்தை தான் கடந்த மாதம் திரு அமித்ஷாவை பார்த்து வலியுறுத்திட்டு வந்திருக்கிறார். ஸோ அதனுடைய நீட்சியாக தான் இப்போ ஒன்றா நடக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த அடிப்படையில் திரு அமித்ஷா ஆகட்டும், திரு பியூஷ் கோயல் ஆகட்டும், திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகட்டும், இவங்க எல்லோருமே சொன்ன கருத்து என்பது ஒருங்கிணைந்த அதிமுக தான் வெற்றி டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்களில் சாத்தியம். ஒரு 60-70 தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இவர்கள் இருப்பதாக தகவல்கள் வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற மாநில நிர்வாகிகள் பலருமே இதை தான் விரும்புகிறாங்க. மத்திய பாஜகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்றான் ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுக. கடந்த 3-4 ஆண்டுகளாக அதை நான் வலியுறுத்தி வருகிறேன். ஸோ இந்த நிலைப்பாட்டுக்கு வந்தால்தான் வெற்றி சாத்தியம் என்பதை பாஜகவும் முழுவதுமாக உணர்ந்து அதன் அடிப்படையில் இப்போ இந்த முயற்சி நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். அப்படி வருகிற பொழுது நிச்சயமாக அவர் இந்த நிலைப்பாட்டில் ஒருங்கிணைந்த அதிமுகங்கிற நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார். அவருக்கு பல சோதனைகள் நம்ம பார்த்த வகையில ஒரு அரசியல் யாரு சொல்ற வார்த்தைகளுக்கும் கூட அவ்வளவு அழுத்தம் கொடுக்க வேண்டியதில்லை. திரு ஓபிஎஸோட இருந்தவங்கள்ல சொல்ற வார்த்தைகள், ஆமா ஆமா, திரு வைத்திலிங்கத்தின் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை. சில தினங்களுக்கு முன்பு நடந்த கூட்டத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருக்கும் வரை நாங்க அந்த அதிமுகவுக்கு போக மாட்டோம் அப்படின்னா திரு வைத்திலிங்கம் பேசினாரு. அவ்வளவு ஆர்ப்பரிப்பு, அவ்வளவு வரவேற்பு அவர் சொன்ன கருத்துக்கு. திரு வைத்திலிங்கம் திமுகவில் போய் சேரும் போது சொன்ன கருத்து, முடிவெடுப்பதற்கு திரு பன்னீர்செல்வம் காலம் தாழ்த்துகிறார் அப்படின்னு. இப்போ ஒருங்கிணைந்த அதிமுகக்குள்ள அவர் அகாமடேட் பண்ண போறாங்கன்னா
அதிமுக தொடர்பாக அவர் போட்ட வழக்குகள் எல்லாவற்றையும் அவர் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறாரா? எந்த பொசிஷனையும் அவர் கேட்டுக்கொள்ளாமலே போய் இணைய போகிறாரா அப்படின்னு கேள்விகள் இருக்கு. இவ்வளவு சமரசங்களுக்கு அவர் தயாராயிட்டாரா திரு பன்னீர்செல்வம்? இல்லை, ஒரு அரசியல் தலைவருக்கு பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சோதனைகள் ஏற்படலாம். நம்ம பார்த்துருக்கோம் பல தலைவர்கள். ஆனால் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரே சமகால சோதனைகள் இருக்குல்ல, குடும்ப ரீதியான பிரச்சனை, சட்ட ரீதியான பிரச்சனை, அரசியல் ரீதியான பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனைகள், இப்படி பல்வேறு பிரச்சனைகள் வந்தோம். இதையெல்லாம் தாண்டி இதை சோதனைகள் எல்லாம் கடந்து நம்மை நம்பி வந்துட்டாருங்க. முதல் தர்ம யுத்தத்தில் நம்பி வந்த பலருக்கு எதையும் நம்மளால செய்ய முடியல. இப்ப நம்பி வந்த யார் இருக்கா கூட? எங்க அவரோ நம்பி வந்த யாராவது கூட இருக்காங்களா? யாராவது ஒரு பேரை சொல்லுங்களேன். அரசியலில் பாதுகாப்பான பயணம் முக்கியம், எதிர்கால பயன்கள் பலன்கள் முக்கியம் என்று கருதுகிற முன்னணியினர், நான் சொல்றது இவரை நம்பி வந்திருக்கிற அடிப்படை தொண்டர்கள், கிளை நிர்வாகி, நகரம், ஒன்றியம், பேரூர் என்று இருக்கிறான்ல, காலங்காலமாக ரெட்டலைக்கு மட்டுமே வாக்களிப்பேன் என்று பேசி வருகிறவர்கள், அவங்கள சொல்றேன். இந்த முன்னணி நிர்வாகிகள், முன்னாள் எம்பி, முன்னாள் அமைச்சர், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், வாரியத்தில் இருந்த அந்த முன்னணியினர் அரசியலில் தங்களுக்கான அந்த சுய லாபம் அதை பார்த்து தான் போவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் அவர்கள் இந்த முடிவை எடுத்து போயிருக்காங்க. அப்படி போன எல்லோருமே என்ன சொன்னாங்க, ஓபிஎஸ் அண்ணன் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. நீங்கள் குறிப்பிட்ட மரியாதைக்குரிய வைத்தியலிங்கம் அவங்க என்ன சொன்னாருன்னா, நீங்கள் ஒரு உடனடியாக ஒரு முடிவை எடுத்து அறிவித்து எடப்பாடிக்கு எதிராக நாம் களமாடணும், அவரை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற பார்வை தான் அவங்கள்ட்ட சொன்னாங்க. ஆனால் அப்படி களமாடி வீழ்த்துகிற அந்த தன்மையை எடுப்பதற்கு பொருளாதார ரீதியாக பல கோடிக்கணக்கான ரூபாய் தேவைப்படும் இல்லையா? ஸோ அந்த நிலைப்பாட்டை இன்றைக்கு இந்த உரிமை மீட்பு கழகத்தை வழிநடத்துகிற திரு ஓபிஎஸ் அவர்கள் மட்டுமே தான் செலவழிக்கணும். ஏன்னா அவரை நம்பி பயணிக்கிற யாருமே பணத்தை செலவு பண்ணி ஒரு தேர்தலை எதிர்கொள்வதற்கு, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தொகுதிக்கு 20 கோடி 30 கோடி தம் பண்ணிட்டாங்க, வாக்குக்கு 2000 கொடுக்க போறாங்கன்னா செய்திகள் வருகிறது. அப்ப இதை மீட்டெடுப்பதற்கு, இதிலிருந்து நம்ம தொண்டர்களை களத்தில் இறக்குவதற்கான அந்த பணபலம் நிச்சயமா அவர்கிட்ட இல்ல. திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லைங்கிற இடத்துக்கு திரு பன்னீர்செல்வம் நகர்ந்துட்டார். அப்போ தன்னை நம்பி வந்திருக்கிற தொண்டர்களுக்காக அந்த முடிவை அவர் ஏற்றிருக்கிறார். நீங்க குறிப்பிட்டது மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடத்தி இந்த உண்மையிலேயே திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று கருதுகிற பாஜக இந்த முயற்சியை எடுக்கும். அதற்கான முயற்சி நடைபெற்று வருவதாக தான் திரு டிடிவி தினகரன் அவர்கள் சொன்ன அந்த வாக்குமூலத்திலிருந்து, திரு அண்ணாமலை சொன்னது, திரு நயினா நாகேந்திரன் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இதை நோக்கி போகுது அப்படின்னு தான் பார்க்கிறேன். சோ அவருடைய லட்சியம் என்பதும் இதுதான், ஒன்றுபட்ட அதிமுக. இருக்கிற பிரச்சனைகளை கடந்து நம்ம இதை ஒன்றுபட்டுட்டோம்னா, இவங்களை கொண்டு வந்து சேர்த்துட்டோம்னா நாம வந்து பிரச்சனை இல்லாம ஒதுங்கிடுவோம் அப்படிங்கிற அந்த மனநிலையில தான் அவர் இருக்காருன்னு தான் நான் திரு ரவீந்திரன், ஒன்றுபட்ட அதிமுகக்குள்ள திரு பன்னீர்செல்வம் அப்படின்னு திரு துரைகரனா பேசுறார். அவ்வளவு மரியாதையோடு அவர் மீண்டும் அங்கே சேர்க்கப்படுவதற்கான காலம் கனிந்து விட்டதாக புரிந்து கொள்ளலாமா? எடப்பாடி இதை கேட்டா சிரிப்பார். நம்மளை பற்றி நம்ம அதிமுக தொண்டர் துரைகரனாவுக்கு சரியா தெரியலையேன்னு அவர் சிரிப்பாரு. இதுல நம்ம பார்க்கணும்னா, ஜெயலலிதா அம்மையார் மறைந்ததும் பிளவு நல்லாலும் அந்த எக்ஸோடஸ்ங்கிறது சசிகலா தினகரன் அவங்க வெளியேறினதும் 40 விழுக்காடு அதிமுக வாக்கு வந்து 33 விழுக்காடு வாக்கா அவங்க 2021 எடுக்க முடியுது. அந்த பிளவுல ஒரு இது, அந்த வாக்குகளை வந்து அதிமுக எடுக்க காரணம், ஒரு இலையில எடப்பாடி பழனிசாமியும் ஒரு இலையில ஓபிஎஸும் 50-50, அதிகாரத்துல 50-50, டம்மியா 3-4 சீட்டு 50 அல்ல. அதுதான் அதுல வித்தியாசம். ஒருத்தர் இரட்டையில கையெழுத்து போடக்கூடிய ஒரு முதன்மை ஒருங்கிணைப்பாளராட்டும் இணை ஒருங்கிணைப்பாளராட்டும் எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய அதிமுகவில் இவர் ஓபிஎஸ்க்கு பொசிஷன் என்ன, 3 சீட்டு தினகரன் தயவுல இப்ப வாங்கி கொடுக்கக்கூடிய அதிமுகவில் ஓபிஎஸ்க்கு பொசிஷன் என்ன. சோ இந்த இடத்துல தான் ஓபிஎஸ் ஒரு வாளாட்டும் கேடயமாட்டும் 2021 இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். அதிமுக நன்மைக்காக, அதிமுக பாஜக கூட்டணி நன்மைக்காக, திரு ஓ பன்னீர்செல்வம் நன்மைக்காக இந்த சமரசங்களை செய்து கொள்றதுல என்ன தப்பு? அப்போ அதே நன்மைக்காக இல்ல, அதிமுக வர்ற போது நிச்சயமா அவருக்கான தொகுதிகள் எண்ணிக்கை வந்து திரு ரவீந்திரன் சாரோட இன்டர்பிரேஷன், அதை விட்டு அவர் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அதிமுக நன்மைக்காக
அதிமுக பாஜக கூட்டணி நன்மைக்காக, திரு பன்னீர்செல்வம் நன்மைக்காக இந்த சமரசத்தை செய்து கொள்வதில் என்ன தவறு? பிரயோஜனப்படாது. ரெட்டையில ஒரு இலை அவரு, ஒரு இலை முக்குலத்தோர், ஒரு இடத்துல வெள்ளாள கவுண்டர்னா தான் முக்குலத்தோர் பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி அதை உணர்ந்து அதை உணருவான். நம்ம அதர் காஸ்டுக்காரன் அதை பேசுறது இல்ல. அந்த கம்யூனிட்டி பொலிட்டிக்கலி தமிழ்நாட்டில் 52 இருந்தே பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி, காமராஜருக்கே பேக்கிங் கம்யூனிட்டிங்கிற லெவலில் இருந்தவங்க, ஜெயலலிதாவுக்கு அவுட் அண்ட் அவுட் பேக்கிங் கம்யூனிட்டியா இருந்தவங்க, அந்த கம்யூனிட்டியில பவர்ஃபுல்லா இருந்த ஓபிஎஸ் ரிட்டைல் சிக்னேட்டரியாக இருந்து அதிகார பகிர்வோடு அதிமுகக்குள்ள திரு பன்னீர்செல்வம் அதுதான் முக்கியம். அது மிகவும் குய்வைவான பொலிட்டிக்கல் குய்வைவான கம்யூனிட்டி. அவங்க மற்ற எல்லா கம்யூனிட்டியோட தமிழ்நாட்டில் அரசியல் விழிப்புணர்ச்சியும் அதிக அரசியல் ஆர்வம் கொண்ட கம்யூனிட்டி. இந்த இடத்துக்குள்ள ஓபிஎஸ் நீக்கின பிறகுதான் தென் மாவட்டத்தில் வந்து மிக மோசமா தோல்வியடைகிறாங்க. டெபாசிட் இழக்கிறாங்க திருநெல்வேலியில, டெபாசிட் இழக்கிறாங்க ராமநாதபுரத்தில், டெபாசிட் இழக்கிறாங்க தேனியில, மதுரையில ராஜ் சத்யன் 2வது வந்தார், 30 விழுக்காடு வாக்கெடுத்தார், இப்போ 3வது போயிருக்கிறாங்க. தேனியில வெற்றி பெற்ற இடத்துல டெபாசிட் இழந்திருக்காங்க. ஸோ அந்த அதிகார பகிர்வில் 50-50 இவர் எடப்பாடி 50 விழுக்காடு, ஓபிஎஸ் 50 விழுக்காடுங்கிறது போன பிறகுதான் மிக மோசமா தென் மாவட்டத்தில் தோக்குது. அப்ப இதை நீங்க காம்பன்சேட் பண்ணணும்னா மீண்டும் 50-50 எடப்பாடி தயாராவாரா? எப்படி தயாராவாரு? ஒரு பக்கம் தாவேகாவோட அழுத்தம், அவங்க வாக்குகளை பிரிச்சிடக்கூடாது அப்படின்னு வியூகம், இன்னொரு புறத்துல திமுக மீண்டும் வலிமை பெற்றிடக்கூடாது, இவங்கெல்லாம் போய் சேர்ந்ததன் மூலமாக இன்னும் கூடுதல் வலிமையை பெற்றக்கூடாதுன்னா இந்த சமரசத்தை செய்து கொள்வதை தவிர திரு பன்னீர்செல்வத்திற்கு என்ன வழி? அவர்களை சேர்த்துக் கொள்வதை தவிர திரு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன வழி இருக்கு? தாவேகா இது வந்து ரொம்ப கருத்து, சகோதரோட கருத்து, நான் அதை டிஸ்பியூட் பண்ண விரும்பல. அதுல டெலிபரேட்டா கரெக்டா நின்னு ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் தி பிரேவ்னு களத்துல நிற்கிறது சீமான். பார்ப்பன அக்ரஹார சிறைச்சாலையில் சசிகலாவை கொல்ல சதின்னு மத்திய அரசுக்கு எதிராக சீமான் பேசினாரு. அதனாலதான் தினகரன் 5.5 விழுக்காடு எடுத்தவர் 2.5 விழுக்காடாட்டு பலகீனம் அடைஞ்சாரு. இப்பவும் சீமான் தான் அந்த இதை பேசுறாரு. பசுமன் ஐயா தேவர் திருமகனாருக்கு பாரத ரத்னாவை நீங்க 4.5 வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது வாங்கி கொடுத்திருக்கணும். இப்போ சொல்றது சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் போன்ற பெரிய இடத்துல இருந்த முக்குலத்தோர்களை நீங்க வீழ்த்தினதுனால அதுல உள்ள பாதிப்புக்காக நீங்க பேசுறீங்கன்னு சொல்லி அவர் தான் அந்த அரசியலை முன்னெடுத்து தெளிவா பேசுறாரு. அது மட்டுமல்ல, எடப்பாடிக்கு எதிராக கொடநாடு கொலை வழக்கு என்னாச்சுங்கிறதையும் அவர் தான் வெளிப்படையா பேசுறாரு. ஒரு கேள்வி மட்டும் நீங்க சொன்னதுல இருந்து திரு துரைக்கண்ணா சார்ட்ட சொல்றேன். சார், அதிகார பகிர்வு இல்லாம அதிமுக தனக்குன்னு ஒரு ஹோல்டு இல்லாம, கிரிப் இல்லாம எத்தனை சீட்டுகளுக்காகவும் சமரசம் செய்து கொண்டு திரு பன்னீர்செல்வம் நகர்வதை அந்த சமூகத்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு திரு ரவீந்திரன் துரைசாமி சார் சொல்றாருல. கடந்த 4 ஆண்டுகளாக திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த அணுகுமுறை என்பது நிச்சயமாக தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் மட்டுமல்ல, பெரும்பாலான மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினுடைய கடுமையான எதிர்ப்பை திரு எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருக்கிறார். அதில் மாற்று கருத்தே இல்லை. திரு ஓபிஎஸ் அவர்கள் முக்குளத்தூருடைய அடையாளமாக, பிரதிநிதியாக, மரியாதைக்குரிய மறைந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு அடுத்து இவர்தான் அப்படிங்கிற மாதிரி தென் மாவட்டங்களில், குறிப்பாக ராமநாடு, சிவகங்கை, தென்காசி அந்த பகுதிகளில் இருக்கிற மக்களினுடைய மரியாதை இருக்கிறது. எனவே இவர் எடப்பாடியோடு இணைந்து எதிர்கொள்கிற பொழுது அவருக்கான அந்த மரியாதை வேண்டும் அப்படிங்கிறதுல அந்த மக்கள் மத்தியில் நிச்சயமா 100% இருக்கிறது. இல்ல தரதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தயாராயிட்டாரா? இல்ல அதுக்கு தான் சொல்ல வந்தேன். நீங்க ஒவ்வொரு விஷயமா அவர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வர்றாருல்ல திரு எடப்பாடி பழனிசாமி. நம்ம தொடக்கத்தில் பல பதிவுகளை சொன்னது மாதிரி, ஒருபோதும் பாஜகவோடு ஒட்டுமில்லை, உறவும் இல்லை என்று தெரிவித்த நிலையிலிருந்து இறங்கி, ஒருபோதும் டிடிவி தினகரனுக்கு இங்கு இடமில்லை, அதுல 3 பேர் சொன்னார், திரு ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், சசிகலா அவர்கள். இப்போ ஒருவருக்கான இடம் அங்கே வந்துருச்சு. அடுத்ததாக நான் குறிப்பிட்ட அந்த 3 பாஜக தலைவருடைய அழுத்தம் காரணமாக வருகிற பொழுது, ஒரு சமரச பேச்சு அவங்க வருகிற பொழுது, ஏதாவது ஒரு பதவி அல்லது ஏற்கனவே இருந்ததில் ஒரு பதவி, கையெழுத்து போடும் அதிகாரம் என்பதை தாண்டி அவருடைய ஆதரவாளர்களுக்கு எவ்வளவு இடம் அப்படிங்கறது எல்லாமே பேசி முடிவு பண்ணுவாங்க. சமரசத்துக்கு வரலாம். சரி, இறங்கி வந்திருக்கார்ல ரவீந்திரன் துரைசாமி சார். திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே இருந்த நிலையில அப்படியே உறுதியா இல்லையா? சமரசத்தை அவரும் செஞ்சிருக்காரு. அது சமரசம் செய்திருக்கிறாங்க, உண்மைதான். 3 பேருமே சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னாரு. பட் நம்ம கூர்ந்து பார்க்கணும், 2 பேரை கதவை அடைச்சது வந்து எடப்பாடி அல்ல, மோடி தான். அதுக்குள்ள காரணங்களும் அதுக்கு இருக்குது. 2 பேருக்கு கதவு அடைச்சது மோடி தான். அவரு தமிழகம் வரும்போது உங்களை சந்திக்கிறது பாக்கியம்னு ஓபிஎஸ் ஒரு அறிக்கை விட்டும் கூட அது சந்திக்கலன்னு சொல்லும் போது அந்த கட்டம் மாறுது. அதுக்கு பிறகு இவரு தினகரன் புரிஞ்சுக்கிட்டாரு,
அவரு அந்த அவமானப்படாமலே வெளியே நின்னுட்டாரு. இப்ப 3 பேர்ல தினகரனை மட்டும் இவர் எடப்பாடி கிட்ட ஒரு பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு உள்ள கொண்டு வராங்க. கொண்டு வந்தது நோக்கமே முக்குலத்தோர் வாக்கு முழுமையா பாதிச்சிடக்கூடாதுன்னு. இதுல எடப்பாடி ஏன் தினகரனை சம்மதிக்கிறாருன்னா அவர் அதிமுகவுக்கு சொந்தம் கொண்டாடல, அமமுகன்னு ஒரு தனி கட்சியா போயிட்டார். தனி சின்னம். அதுக்கு எடப்பாடி நோக்கமே பாஜக மைனஸ் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு மைனஸ் பாஜக கூட கை கோர்த்திருக்காருன்னா 2வது இடத்துக்கு தான் அவர் கை கோர்த்திருக்கிறார். ஓகே. திரு ராம்கேசன், திரு தினகரனை அகாமடேட் பண்றதுக்கும் திரு பன்னீர்செல்வத்தை அகாமடேட் பண்றதுக்கும் மலைக்கும் அடுவுக்குமான வேறுபாடு இருக்கு திரு எடப்பாடி பழனிசாமி. அந்த அளவுக்கான சமரசம் செய்து கொண்டு திரு பன்னீர்செல்வம் இங்கே நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? திரு தினகரன் பேசுறதுல இருந்து அப்படி புரிஞ்சுக்கணுமா? இல்ல, அவர் என்டிஏக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்னும் பிரகாசமா இருக்குது. ஆமா, ஆனா கட்சிக்குள் வருவதற்கு இன்னும் அதற்கான இன்னும் சூழல் இல்லை. இந்த அழுத்தம் இருக்குதுன்னா இந்த அழுத்தம் எடப்பாடி அவர்களுக்கோ பாஜகவுக்கோ இல்ல. இவரை என்ன லாபம் பன்னீர்செல்வத்திற்கு திரு என்டிஏக்குள்ள மட்டும் வர்றதுல? ஏன்னா நீங்க வேறு இடங்களுக்கு போறதுக்கான வேற வாய்ப்பும் இல்லைல்ல. நீங்க திமுக நிச்சயமா போக முடியாது. வைத்திலிங்கம் வேறு, ஓபிஎஸ் வேறு. வைத்திலிங்கம் போன்றவர்களால எளிதாக எடுத்து போக முடியும். ஆனா ஓபிஎஸ்க்கான அந்த இமேஜிங்கிறது 3 முறை முதல்வர் இருந்தவர். திரு மனோஜ் பாண்டியன் போகும்போது அப்படிதான் சொன்னோம். மனோஜ் பாண்டியன் வேறு, வைத்திலிங்கம் வேறு. இல்ல மனோஜ் பாண்டியன் அவருக்கு இயல்பான அது பாஜக எதிர் தரப்பு ஆன்டி பிஜேபிங்கிற அந்த இதுல வரும்போது மனோஜ் பாண்டியன் போறதுல. பட் வைத்திலிங்கம் போன்றவர்கள் முக்கியமான தலைகர்த்தா, ஓபிஎஸ் முக்கியமான தலைகர்த்தா. அதான் திரு வைத்திலிங்கமே போயிட்டார்ல. வைத்திலிங்கமே போயிட்டாரு. ஆனா ஓபிஎஸ்க்கான அந்த ப்ரொஃபைல் இருக்கு பாத்தீங்களா, அது கட்சியை தாண்டி 3 முறை முதல்வர் அப்படிங்கிற அந்த 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 இது வேறு யாரும் கிடைக்காது. இப்ப இருக்கிற முதல்வர்களுக்கு கிடைக்காது. இனி வரப்போகிற முதல்வருக்கும் இந்த 3 முறை முதல்வருக்கான வாய்ப்புலாம் கிடைக்கும். அது ஒரு விஷயம். 2வது, நான் இந்த சமூக கணக்குகள் முக்குலத்தோர் கணக்குல தாண்டி சில விஷயங்கள் பாக்குறதுக்காக நான் சொல்றேன். அது முக்கியமான கணக்கு. 2வது, அவருக்கு தாவேகா போவதில் சிரமம் இருக்குது. அங்க 38 இடங்கள் கூட கொடுப்பதற்கான வாய்ப்பு எல்லாம் இருந்தாலும் அதுக்கு இன்னொரு காரணம் கூட செங்கோட்டையனே நீங்க சொல்றாரு. நாங்க யாரையாவது கூட்டணி பேசினாலோ இல்ல வேற யாராவது எங்கிட்ட பேசினாலும் டெல்லிக்காரன் வந்துடுறாங்க. ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் கூட அப்ரோச் பண்ணிருக்கலாம். அது கூட ரவீந்திரன் சொல்ற மாதிரி அதுக்கு தடையாக கூட பாஜக இருந்திருக்கலாம். ஆனா அந்த அழுத்தம்ங்கிறது 2 பேருக்கு தான். ஒன்னு ஓபிஎஸ்க்கு நிச்சயமா அழுத்தம் இருக்கு. ஏதாவது முடிவு எடுத்தானே ஆகணும். சரி, தாவேகாவுக்கு போனாதான் டெல்லி அழுத்தம், திமுகவுக்கு போனா என்ன? திமுக போறதுக்கு அவரே தயாராக இல்ல. அது ஆப்வியஸ் அங்கேயும் அழுத்தம் இருக்கதான் செய்யும். ஆனா இவரே தயாராக இல்லை. ஓபிஎஸ் தயாரா இருக்க மாட்டார். பட் அழுத்தம் நிச்சயமாக ஓபிஎஸ்க்கு ஒரு முடிவு எடுத்தாக வேண்டும் அப்படிங்கிறது. ஆனா அது நிச்சயமாக என்டிஏக்கு எதிரான முடிவா இருக்க போறதில்ல. என்டிஏக்குள்ள இருக்கிறதா இல்ல வெளியில இருந்து ஆதரவு வழக்கு, அதுதான் ஒரு விஷயம். 2வது அழுத்தம் தினகரனுக்கே ஒரு அழுத்தம் இருக்கதான் செய்யுது. ஏன்னா அவர் தென் மாவட்டங்கள் எங்க சமூக வாக்குகள் எங்க பின்னாடி இருக்குது. தென் மாவட்டங்கள்ல எடப்பாடிக்கு பெரிய செல்வாக்கு இல்ல, எங்களை சேர்த்தாதான் உண்டு, ஒருங்கிணைந்த இப்படிலாம் ஒரு விஷயங்கள் நிறைய பேசு பொருளாக ஆகிவிட்டது. ஸோ இப்போ இதுக்கு மேலே இப்போ நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் தினகரன் இருக்கார். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டை நீங்கள் என்டிஏ கூட்டணி கொடுக்கணும். ஸோ இப்போ அதனால என்டிஏ கூட்டணிக்கு ஓபிஎஸ் தேவைப்படுகிறார், அதை விட அதிகமாக தினகரனுக்கு தேவைப்படுகிறார். திரு எடப்பாடி பழனிசாமியை கட்டாயம் ஜெயிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு திரு தினகரனுக்கு நிச்சயமா இருக்கு. 2வது இல்ல, நீங்க வெற்றி தோல்வியை தாண்டி தென் மாவட்டம், நான் 2026 கணக்கு கூட சொல்ல, 2029 கணக்கு சேர்த்து சொல்றேன். தென் மாவட்டங்களில் பாஜகவை எல்லா இடங்கள் குக்கிராமங்களும் கொண்டு செல்ல வேண்டிய பணி எடப்பாடியை விட தினகரனுக்கு அதிகமா இருக்குது. அப்ப அவருக்கு ஒரு தோழமையான ஒரு தலைவர் ஒன்று வேணும்ல, அது ஓபிஎஸ் இணக்கமா இருக்கு. அதனாலதான் அவர் வாங்க நீங்க நாங்கெல்லாம் அம்மாவின் பிள்ளைகள் தான், நீங்க எங்க, அது இயல்பு தான். இதெல்லாம் ஒன்றும் இது இல்லை. ஆனா இதுல என்னன்னா ஒரு தினகரன் ஒரு வாய்ப்பை கொடுக்குற, நல்ல வாய்ப்பு கொடுக்குறாரு. அமமுக கட்சியில் சேர்ந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது ஒரு நல் வாய்ப்பு தான். ஆக்சுவலா நீங்க பாஜகவில் போக முடியாது, அதிமுக போக முடியாது. அமமுகவில் இணைந்து அதன் மூலமாக என்டிஏக்குள்ள வருவதற்கு நல்ல இருக்கு. அப்படி வந்தா கூட நல்ல அமமுக முக்கியமான தலைவராக அவர் கொண்டாடப்படுவார். அமமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கே வருத்தம் இருக்கு திரு தினகரன் இந்த முடிவை எடுத்தது குறித்து. அவர் ஒரு கட்சியை நடத்துறார், அவர் கடைசி வரைக்கும் இந்த கூட்டணிக்கு போக மாட்டார்னு அந்த நிர்வாகிகள் நம்பினாங்க. ஆனா கடைசியில திரு என்டிஏல போய் அவர் இணைஞ்சிட்டார். இப்போ ஓபிஎஸும் அதே மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிற போது நீங்க இந்த வாக்கு வங்கியை சிதறாம அப்படியே அதிமுக பாஜக கூட்டணிக்கு கொண்டு போய் கடத்துறது, சேர்க்கிறதுங்கிறது அவ்வளவு எளிதான காரியமாக இருக்கு. நிச்சயமா சிந்தாமல் சிதறாமல் எடுத்துட்டு போக முடியாது, இழப்பு நிச்சயமா இருக்கும். ஆனா நீங்க ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் உடனடியாக திமுக ஒரு ஆப்ஷன் அவங்க போனாங்க. அமமுக கடைசி வரைக்கும் இங்கே போவே இல்லை. நீங்க ஓபிஎஸ் அவர்களே முதல்வரை சந்தித்தாங்க, அறிவாலய நிறைய விஷயங்கள் திமுக தலைமையோடு நெருக்கமாக போனார் ஓபிஎஸ். ஆனா தினகரன் அந்த மாதிரி எந்த மாதிரி எதுவும் செய்யவே இல்லை, தொடர்ந்து திமுக உறுதியாக இருந்தார். அது ஒரு விஷயம். 2வது, நீங்க இன்னைக்கும் திமுக அமமுகவோட ஆதரவாளர்கள் அடிப்படையில் அவர்கள் எடப்பாடி எதிர்ப்பாளராக ஒரு காலத்தில் இருந்தால் கூட அடிப்படையில் அவங்க திமுக எதிர்ப்பாளர்கள் தான். அவங்க என்னாலும் திமுக போக மாட்டாங்க. அப்படித்தானே அடிப்படை. நீங்க வைத்திலிங்கம் தலைமையில 10,000 பேர் சேர்றாங்கல்ல திமுகவுல,
அவரால கொண்டு போய் அதிமுக காரங்களை தானே தன் ஆதரவாளர் தானே சேர்க்க முடியுது திமுகவில் சேர்க்க முடியுது. ஆனா அவருடைய தொகுதிக்கான நிலைமையை நம்ம பார்க்கணும். நீங்க எடப்பாடி ஒரு சுற்றுப்பயணம் போகும்போது ஒரத்தநாடு பகுதி போகும்போது பெரிய அளவு கூட்டம் வராது. ஏன்னா இது முழுக்க முழுக்க வைத்திலிங்கம் அவருடைய கோட்டை அப்படின்லாம் சொல்லப்பட்டது. ஆனா அங்கேயும் கூட்டம் வந்தது. அப்படி வரும்போதே அப்ப அந்த இடத்துலயே வைத்திலிங்கம் வந்து எதிர்த்தரப்பா மாறிடுறாரு. திரும்பவும் அதிமுக வர முடியாத சூழல் அன்னைக்கே அவர் வந்துருது. வேற ஏதாவது ஆப்ஷன் எடுக்கணும். அவங்களை வைத்திலிங்கம் ஆதரவாளர்கள்னு காயின் பண்ணுமா, அதிமுக காரங்கன்னு சொல்லணுமா? இல்ல அவங்க அடிப்படையில் அன்றைக்கு அதான் அதுக்குதான் வித்தியாசம். அமமுக ஆதரவாளர்களும் வைத்திலிங்க ஆதரவாளர்களும் வித்தியாசமே அதான். அமமுக ஆதரவாளர் அன்னைக்கு எடப்பாடி எதிர்ப்பாளராக இருந்தாலும் அடிப்படையில் அவர்கள் திமுக எதிர்ப்பாளர்கள், இன்னைக்கு திமுக எதிர்ப்பாளராக இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வைத்திலிங்கம் திரும்ப திமுக ஆதரவாளர் ஆயிட்டாங்கல்ல. அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்கோப் மாறி போகுது. சோ அமமுக உறுதியாக இருப்பதுதான். அதனாலதான் எடப்பாடி அவர்கள் தினகரன் மேல அவ்வளவு நம்பிக்கையா சொல்றார். அதனாலதான் இந்த கூட்டணி ஜெல்லா அது சொல்றாருல, இன்னைக்கு உள்ள ஜெல்லாருக்கு காரணமே அந்த திமுக எதிர்ப்புங்கிற மனநிலை அங்க இருக்குது. அவர் பேச்சிலும் வார்த்தையிலும் வெளிப்பட்டுட்டே இருந்துட்டு இருக்காரு. அதனால அது சாமிநாதன் ஏற்கனவே நான் சொன்னேன்ல இது குறித்து பேசுவோன்னு பாஜக சில தொகுதிகள் தென் மாவட்டங்கள்ல கேட்டிருக்காங்க. அதனால திரு பன்னீர்செல்வம், திரு தினகரன் போன்றவர்கள் மீண்டும் என்டிஏக்குள்ள வரணும் அப்படின்னு பாஜக விரும்புது. தாவேகாவுக்கு அந்த வாக்கு வங்கி நகர்ந்துடக்கூடாது அப்படின்னு பாஜக நினைக்குதுன்னு நீங்க சொன்னீங்க. 2 கேள்வி இதுல. ஒன்று, தினகரனையும் ஓபிஎஸ்ஐயும் உள்ளே கொண்டு வருவதன் மூலமாக இந்த கூட்டணி ஜெல்லாகி 2 தரப்புக்கும் ஓட் டிரான்ஸ்ஃபர் நடந்துருமா அப்படின்னது ஒண்ணு. இன்னொன்னு, வைத்திலிங்கம் தலைமையில 10,000 பேர் திமுகவுக்கு போறாங்கன்னா ஏன் தாவேகாவுக்கு அவங்க ஓட்டு போடக்கூடாது, திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது, இந்த அதிருப்தி காரணமாக இந்த சமூகத்து மக்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல? ஆமா சார், நிச்சயமா சார். அதுக்கு முன்னாடி ராம்கி சார் இப்ப ஒரு கருத்து சொன்னாங்க. அதுல மட்டும் ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்கு. அமமுகவினர் திமுகவுக்கே போகல அப்படின்னு ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தாங்க. போன தேர்தல்ல கோவில்பட்டி தொகுதியில தினகரன் அவர்களை நிக்கிறதுக்கு அழைச்சிட்டு வந்த மாணிக்கராஜாவே போயிட்டார். அவர் தான் கூட்டிட்டு வந்தார், கோவில்பட்டியில நில்லுங்க அப்படின்னு சொல்லி. டிடிவி தினகரன் அவர்களுக்கு தேர்தல் வேலை பார்த்தது அவர் தான். 53,000 ஓட்டு டிடிவி தினகரன் அவர்களுக்கு கிடைச்சது. மாணிக்கராஜா தனியா போல, கூடவே 3 மாவட்ட செயலாளர்களையும் கூட்டிட்டு திமுக பக்கம் போயிட்டார். அது ஒன்று. இன்னொன்று, நீங்க கேட்டீங்க சார், அந்த முக்குளத்தூர் சமூகத்தினுடைய பகுதி மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதிகள்ல சில தனி தொகுதிகள்ல இருக்கிறதுலயும் முக்குளத்தூர் ஓட்டு கணிசமா இருக்கு. அந்த தொகுதிகளையும் சேர்த்தே பாஜக குறி வைக்கிறாங்க. இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்தை விட்டுறலாம், அங்க முக்குளத்தூர் பெரும்பான்மை இல்லை. மற்றபடி நீங்க தென் மாவட்டத்தின்னு எடுத்துக்கிட்டாலே மதுரை தெற்கு, திருநெல்வேலி நயனா நாகேந்திரன் அவர்களுடைய தொகுதி, தென்காசி தொகுதி, சங்கரன்கோவில், வாசுதேவநல்லூர், இந்த தொகுதிகளை எல்லாம் குறி வச்சு பாஜக வேலை செய்யறாங்க. அப்ப அவங்களுக்கு முதல்ல இவங்க 2 பேரும் தேவை. அது ஒரு பக்கம் சார். இன்னொன்று, இந்த முக்குளத்தோர் ஓட்டுகள் மடைமாறாம இருக்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்காங்க பாஜக அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட, நீங்க கடந்த ஒரு 3 நாட்களா நம்ம பார்த்தோம்னா யாரெல்லாம் விஜய்க்கு எதிராக பெரிய அளவுல தென் மாவட்டத்துல இருந்து ரியாக்ட் பண்ணிருக்காங்கன்னு மட்டும் சொல்றேன். அதிமுக தரப்புல தென் மாவட்டங்கள்ல இருந்து விஜய்க்கு எதிராக ரியாக்ட் பண்ணவங்க ஒன்னு அதிமுகவோட ஐடி விங்க ராஜசத்யன், இன்னொன்று அவங்களுடைய தந்தை ராஜன் செல்லப்பா, அடுத்தது ஆர்பி உதயகுமார் அவர்கள் கடுமையா விமர்சிச்சிருந்தார் விஜய் அவர்கள் மேல, திண்டுக்கல் சீனிவாசன், இன்னொன்று செல்லூர் ராஜ் அவர்கள். இவங்க எல்லாருமே முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவங்க. நீங்க அதை தாண்டி வேற தென் மாவட்டத்துல வேறு சமூகத்தை சேர்ந்த எந்த பிரபல அதிமுகவினருமே விமர்சிக்கல, விஜய் அவர்கள் நேரடியாக விமர்சிக்கல. அப்ப முழுக்க முழுக்க அதிமுகவினுடைய கவனம் முக்குளத்தோர் ஓட்டுகளை மடைமாற்றம் செய்யாம அப்படியே முழுக்க தங்கள் பக்கம் கொண்டு வரணும், இழந்து போன அதிமுகவை நாங்க மீட்டு கொண்டு வந்துட்டோம் கொண்டு வரணும் அப்படிங்கிற நிலைப்பாடு ஒன்று. இன்னொன்று, அந்த நிலைப்பாடை சாத்தியப்படுத்தணும்னா தினகரன் நானும் போட்டியிடுறேன் அப்படின்ற உத்தரவாதத்தை கொடுத்திருக்கணும். அவர் ஒரு பெர்செப்ஷனை ஏற்படுத்தி இருக்கணும். கூட்டணி அமைச்சரவை, கூட்டணி ஆட்சி அப்படின்லாம் வந்தா நானும் அமைச்சர் அப்படின்னு ஒரு தோற்றத்தை தன் கட்சி தொண்டர்களுக்கு அவர் கொடுத்திருந்திருக்கணும். அவர் போட்டியிடலைன்னு அவர் விலகிறார், களத்துல இருந்து அவர் விலகிறார், சமாதானம் சொல்றார், என் கட்சிக்காரங்க அமைச்சரானா போதும் அப்படின்லாம் அவர் சமாதானம் சொல்றார். இன்னொன்று, அதிகார பகிர்வோடு திரு ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் அகாமடேட் பண்ற 2வது வேலையும் திரு எடப்பாடி பழனிசாமி செய்யணும். 2மே நடக்கணும்ல. 2ம் நடந்தாதான் அந்த சமூகத்து மக்கள் தங்களுக்கான உரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு அந்த ஓட் டிரான்ஸ்ஃபரை நகர்த்துவாங்க அதிமுகவுக்கு. நிச்சயமா சார், இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் சார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒட்டு மொத்தமா 58 தொகுதிகள் கொண்ட தென் மாவட்டத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிச்சது 18 தொகுதிகள். அதுல 12 பேர் முக்குளத்தோர். டெல்டா பெல்ட்ல ஒட்டுமொத்தமா அதிமுக ஜெயிச்சதே 4 தொகுதி தான். அந்த 4 பேருமே முக்குளத்தோர். இப்ப நீங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், அதிகார பகிர்வு கொடுக்கணும், அது ஒரு குரல் இருக்கட்டும் சார். அவர்கிட்ட இருந்த பொருளாளர் பதவி இப்ப யார் இருக்கா? திண்டுக்கல் சீனிவாசன், அதே சமூகத்தை சேர்ந்தவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் அவர் வகித்து வந்த சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர், துணைத் தலைவர் பதவி அது யார்கிட்ட இருக்கு? ஆர்பி உதயகுமார் அவர்கள்ட்ட இருக்கு. அவரும் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர். அப்ப தென் மாவட்டத்துல மதுரை மாதிரியான ஊர்ல ஜெயிச்சிருக்க அதிமுக எம்எல்ஏக்கள் பெரும்பாலும் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவங்க. இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் தன்னை வாக்கு வங்கியை நிரூபித்து காட்டினார்.
போன 2019 தேர்தலில் 5%, அதுக்கு அடுத்து 2.45 நிரூபித்து காட்டியிருந்தார். சோ அவர் வேறு தனி கட்சியா இருக்கிறார், உள்ள ஒன்னாதானே இருந்தாங்க வந்து அப்போ. அவர்கள் இன்னைக்கு என்னதான் இருந்தாலும் அவர்கள் 2021 ஓபிஎஸும் இபிஎஸும் ஒன்னாதானே இருந்தாங்க. 10.5% இடஒதுக்கீடுங்கிறது மட்டும் இல்லைன்னா இந்த சிக்கல்கள் கூட அந்த கட்சிக்கு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. 2024 பலாப்பழத்துக்கும் தினகரனுக்கும் வந்த வாக்கு சதவீதம் எந்த சமூகத்து மக்களுடைய வாக்கு சதவீதம் பெரும்பான்மை அதே கணக்கோட இங்க நகரம். நம்ம 21 கணக்குல 2 பேரும் ஒன்னா இருந்தாங்க, இபிஎஸும் ஓபிஎஸும். அதை வச்சு இங்க நம்ம டிரைவ் பண்ண முடியாது. ஆமா இல்ல சார், ஒன்னா இருந்தாங்க. அன்னைக்கு டிடிவி தினகரன் வெளியில இருந்ததுனாலதான் 21 தொகுதிகளில் தோல்வி அடைஞ்சாங்க. இப்ப அந்த இடம் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருடலான இடம். ஒருவேளை ஓபிஎஸ் எதிராக முடிவெடுத்து ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள வராம இருந்துட்டா அது பலத்த சேதத்தை அதிமுக ஏற்படுத்தும். அந்த சேதத்தை உணர்ந்துதான் டிடிவி தினகரனும் இந்த அழைப்பு விடுக்கிறார். நான் நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சமரசத்துக்கு தயாராகி விட்டார். இது பாஜகவோட அழுத்தம். அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னிச்சையாக சமரசம் என்ன சமரசம் கேக்குறேன். கடந்த காலங்கள்ல சார் பழனிசாமி என்ன சமரசத்துக்கு தயாராயிட்டார்? இல்ல ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நிச்சயமாக அதிமுகவுக்குள்ளேயே ஒரு இடம் இருக்கும் அப்படின்னு தான் பாக்குறேன். ஒன்று அது வந்து அதற்காக அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அதிகார பகிர்வு அதிகமான தொகுதியில கொடுப்போம் என்பதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு அவர் யாருக்கு சீட் வாங்கி கொடுப்பாரு சார்? இப்ப துரைகண்ணா சார் போன்றவர்கள் சொல்லும் போதே குறிப்பிட்டாங்க, தொண்டர்கள் அவர் பின்னாடி இருக்காங்க, தொண்டர்களை பூரா சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக்க முடியுமா? அவருக்கு தேர்தல் செலவுகளுக்கே சொன்னாங்க சார், பேசும்போதே குறிப்பிட்டாங்க. ஒரு அரசியல் கட்சியில தேர்தலை சந்திப்பது எவ்வளவு சிரமமானதுன்னு சொன்னாங்க. அதிமுக அப்படியே அவரை உள்ளேயும் இணைத்து தேர்தல் செலவுக்கு உங்க தொண்டர்களுக்கு செலவு பண்ணுங்கன்னு கொடுக்க போறதில்ல. பொருளாளர் பதவியும் இன்னைக்கு இல்ல. சோ அப்ப அவங்க அடிமட்ட தொண்டர்களுக்கான சீட்டு ரேஸ் என்பது இருக்காது. ஒரு 5 இடமோ 4 இடமோ 3 இடமோ என்பதற்குள் சுருங்கி போகிற அளவுக்கு. ஏன்னா நீங்க வந்து தேர்தலை களமாடி இருக்கணும், தொடர்ச்சியா அந்த எதிர்ப்பை தீவிரப்படுத்திருக்கணும். டிடிவி தினகரன் தன்னை நிரூபித்திருக்கிறார். அதனால அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி இம்பார்ட்டன்ட் கிடைக்கும். இடைவெளிக்கு பிறகு நம்ம பேசுவோம். பட் ஓபிஎஸ் இல்லாத அதிமுகவால் ஜெயிக்கவும் முடியாது, ஓபிஎஸ் அவர்கள் இல்லாத அதிமுகவால் ஜெயிக்கவும் முடியாது. தென் மாவட்டங்கள்ல ஒரு கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் தனியா நின்றார். தனியாக நின்றார் அவர். ஒருவேளை வந்து ஒரு ஓட்டு பிளவை ஓபிஎஸ் இல்லாத அதிமுகவால வெற்றி பெற முடியாதுங்கிறது அவர் சொல்றது ஃபேக்சுவலா கரெக்டா? இல்ல அதுல 100% கரெக்ட். 100% கரெக்ட். அதுல என்னன்னா ஓபிஎஸ் எந்த வகையில அதுல இல்லாத அதிமுகங்கிறதா மேட்ரு. இப்போ இதுல சுவாமிநாதன் விஜய் அவர்களை பற்றி சொல்றாரு, அது அவருக்கு ப்ரிடிக்ஷன், தம்பியோட ப்ரிடிக்ஷனை நான் மதிக்கிறேன், அது நாளைக்கு தெரிய வேண்டியது. ஆனா ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது 1 விழுக்காடு எடுத்த சீமான் அவர் பண்ண அரசியல்ல எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி 8.2 விழுக்காடு வாக்கு வந்திருக்கிறாரு. ஓபிஎஸும் இபிஎஸும் சேர்ந்து இருக்கும் போது எந்த இடைத்தேர்தலையும் அவங்க 3ஆவதே போகல, சில இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. இன்னைக்கு ஓபிஎஸ் போன பிறகு தென் மாவட்டத்தில் நடந்த ஒரு இடைத்தேர்தலில் 4வது இடத்திற்கு அதிமுக போயிட்டுன்னா அது முக்குலத்தோர் சமூகம் மட்டும் தொடர்புடைய ஒரு விஷயம் அல்ல. புதுச்சேரியில சீமானுக்கு கீழே 4வது இடத்துக்கு லீடர்ஷிப்ல எடப்பாடி கீழே போயிட்டாருன்னா முக்குலத்தோர் சமூகம் மட்டும் தொடர்புடைய ஒரு விஷயம் அல்ல. ஈரோடு கிழக்குல ரெட்டேலையில நின்னவர் இப்ப மக்களவை தேர்தல் பிறகு நிற்க முடியாம ஒதுங்கிட்டாருன்னா அந்த அதிமுகவின் தன்மை மாறிட்டு மாறிடுச்சு. இது வந்து முக்குலத்தோர் மட்டுமல்ல, மேற்கு மாவட்டத்தில் கொங்கு வேளாளர் அல்லாத பிற சமூகங்கள் மத்தியிலும் ஓபிஎஸ் இருக்கும்போது, இன்னும் சொல்ல போனா இவர் வேலுமணி 2021 ஒரு இலையில ஓபிஎஸ் ஒரு இலையில இபிஎஸ் 2 பேரையும் போட்டு திருமணங்கள் நடத்தி இது 2 சமூகங்களுக்கு 50-50 உள்ள அதிகார பகிர்வு கட்சி. 2 பேரும் ஜெயலலிதா விசுவாசிகள் தான். அவரு அதை நடத்தி அந்த வெற்றியை கோயம்புத்தூர்ல பெற்றாரு. இல்ல இப்ப தினகரன் போனதன் மூலமாகவோ இல்ல திரு பன்னீர்செல்வம் உள்ள போறதன் மூலமாகவோ இந்த சேதாரத்தை குறைச்சிட முடியாதா? இந்த பெர்செப்ஷனை மாத்திர முடியாதா? அதிமுக பன்னீர்செல்வத்துக்கு கையெழுத்து போடக்கூடிய உரிமை, அதிகார பகிர்வு இருந்தா ஓரளவு அதை சரி கட்டலாம். வெறுமனே டம்மி பீஸாட்டு போனா, இப்ப தினகரனுக்கு கடைசியா என்ன ஓட்டு? திருச்சியில் அவர் கேண்டிடேட் என்ன ஓட்டு எடுத்தாரு? தேனியில அவர் ஸ்டார் கேண்டிடேட், பெரிய உலகத்தில் ஒரு செல்வாக்கான தலைவர். அன்னைக்கே 2004ஆம் ஆண்டே அதிமுக முழுக்க தோக்கும் போது அவர் நல்ல வாக்கெடுத்த செல்வாக்கான அனைத்து சமூகங்கள் மக்களையும் ஆதரவு பெற்றவர். அந்த ஓட்டை எப்படி அமமுக ஓட்டாட்டி நீங்க கணக்கெடுப்பீங்க? ஒரு ஆர்குமெண்ட் சேக்கு. அப்ப நீங்க 5.5 இருந்தவர் 2.5 போனாரு. அப்போ அவரோட தவறான வீகங்கள், சீமான் தனிச்சு நின்னால அவரை பலகீனப்படுத்தினார். முக்குலத்தோர் வாக்குல தினகரனை சீமான் பலகீனப்படுத்தினது ஆதாரபூர்வமான உண்மை. நாளைக்கும் பலகீனப்படுத்துவார் நான் நம்புறேன். சுவாமிநாதன் விஜய் சொல்றது அவருக்கு பிரெடிக்ஷன், அது நாளைக்கு மேபி ட்ரூ ஆர் மே நாட் பி ட்ரூ. நான் சொன்னது நேத்து நடந்திருக்குது. சோ இவங்க போல்டா நிக்கலன்னா அது சீமான் போல்டா நிக்கிறவங்களுக்கு மிலிட்டன்ட் முக்குலத்தோர் இளைஞர்கள் ஆதரவு கொடுப்பாங்க. துரைக்கிறேன் என்டிஏ கூட்டணிக்குள்ள திரு பன்னீர்செல்வம் வருவது பலம் அப்படின்னு பாஜக நினைப்பது, திரு தினகரன் நினைப்பது, திரு எடப்பாடி பழனிசாமி நினைப்பதுல இருக்கக்கூடிய அரசியல் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனா அதிகார பகிர்வு இல்லாம
திரு பன்னீர்செல்வம் அந்த முடிவை எடுக்கும் பட்சத்துல அவருக்கு என்ன அரசியல் ரீதியாக லாபம், அவருடைய அரசியல் எதிர்காலத்திற்கு என்ன லாபம்? இல்லை, அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். நம்ம இப்போ பல விவாதங்களில் பேசிக்கிட்டது மாதிரி மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெறச் செய்து ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வர திரு எடப்பாடி விரும்பினார், விருப்பம் அதுவாக இருக்குமே என்றால் அவர் நிச்சயமாக விட்டு கொடுத்து தான் போகணும். காரணம், இன்றைய சூழலில் திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் இறங்கிட்டாங்க மிக தீவிரமாக. அவங்களுடைய அந்த வேகத்திற்கு இன்னும் நம்ம ஈடு கொடுக்க முடியாத நிலையில் கூட்டணியில் யார் யார் யாருக்கு எவ்வளவு இட எத்தனை சீட்டுங்கிறத இன்னும் முடிவு பண்ணலை. அப்போ இந்த சூழலில் மீண்டும் ஒரு பொதுக்குழுவை கூட்டி கட்சி நலன் முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம் என்று கருதி ஒரு பொதுக்குழுவில் ஒரு தீர்மானத்தை போட்டு ஒரு வாரம் 10 நாளையிலேயே இந்த உரிமை மீட்பு கழகத்து இணைப்பு மாநாடு ஒன்று நடத்திட்டாங்கன்னா எல்லாம் சரியாயிடும். திரு பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக குரல் கொடுப்பதற்கு யார் இருக்கா? நிறைய இருக்காங்க. நான் தான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏ சில 100 பேர்களோட நம்ம சுருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தொண்டர்கள் இயக்கம். இந்த நூற்றுக்கணக்கான ஒன்றிய நகர நிர்வாகிகள் தான் வேட்பாளராக வருவாங்க. அவங்க தான் எம்எல்ஏக்களாக, எம்பிக்களாக, அமைச்சர்களாக வருகிறார்கள். அப்படி வரிசை கட்டி லட்சக்கணக்கானோர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிறார்கள். ஸோ அதனால் நம்ம மேலே யார் இருக்காங்க நான் தொடக்கத்தில் சொன்னேன்ல, எல்லா தளபதிகளும் போனாலும் ஒரு தனி மனித இராணுவமாக ஓபிஎஸ் நின்று தன்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றணும் போராடுகிறார். அதை மரியாதைக்குரிய திரு எடப்பாடியார் அவர்கள் சொல்றது நான் இப்படி புரிந்துக்கலாமா? திரு ஓ பன்னீர்செல்வத்திற்கு அதிகார பகிர்வுடன் கூடிய முக்கியத்துவத்தை கொடுத்து அதிமுகவில் இணைத்தால் மிகப்பெரிய வெற்றியை சாத்தியம் அப்படிங்கறதுதான் இப்போதைய கள யதார்த்தமாக நிலவரமாக இருக்கிறது. பன்னீர்செல்வம் உள்ள வர்றது முக்கியம் இல்ல, எந்த தன்மையில் அவர் உள்ளே இணைத்துக் கொள்ளப்படுகிறாருங்கிறதா. ஓட் டிரான்ஸ்பர் நடந்து திரு எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்று மீண்டும் முதல்வராவதற்கு வழிகோலும் அப்படின்னா அதை செய்வதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி தயாரா இருக்கணும். இல்ல, அவர் உள்ளே வருவதுன்னா அவர் என்டிஏல வருவதற்கு வாய்ப்பு இருக்குல்ல. அவர் அதிமுகவில் தான் வந்து அந்த ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது விஷயம் இல்லை. என்டிஏக்குள்ள வந்து அப்போ அதிமுக மட்டும் தான் அவர் ஓட் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார், அமமுக பண்ண மாட்டாரா? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ அமமுக அதிமுக எல்லாம் பார்ட் ஆஃப் தி ஃபேமிலி தானே. அவர் கேட்கலையே, தினகரன் வந்து அதிமுகக்குள்ள வரணும்னு கேட்கலையே. இல்ல நம்ம பன்னீர்செல்வம் கேட்கிறாரு. இல்ல, அதாவது இந்த விவாதங்கள் எப்படி போனா என்ன ஆகும்னா ஒரு கணிசமான முக்குழுத சம்பவம் அங்கே தினகரன் பின்னாடி இருக்குதா ஓபிஎஸ் பின்னாடி இருக்காங்கிற கொண்டு போய் முடியும். அது முக்கியம் கிடையாது. ஆக்சுவலா இதுல என்னன்னா ஓபிஎஸ் தினகரன் வந்து தனக்கு ஒரு எந்த முடிவெடுக்க முடியாத இடத்துல இருக்கிற ஓபிஎஸ்க்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுக்குறாரு தினகரன், வாங்க அமமுகவில் ஜாயின் பண்ணுங்கன்ட்டு. பாஜகவில் சேருவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருந்தது, இருந்தாலும் தனக்கு அதிமுக திரும்ப இடம் கிடைக்குங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். இன்னைக்கு அந்த ஆப்ஷன் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. இதை பாஜகவே விரும்பல, பாஜகவில் சேருவதை கூட பாஜக விரும்பல. அப்படி ஒரு இடத்துக்கு இருக்கும்போது இன்னைக்கு முடிவெடுக்க இடத்துல ஓபிஎஸ் தான் இருக்கார். அவருக்கு அமமுக ஒரு வாய்ப்பு கொடுக்குது. ரெண்டாவது, நீங்க ஒரு முக்குளத்தோர் வாக்குகள்லாம் வச்சிருக்காரு அப்படிங்கிறத விட ஒரு வெளிப்ப பெர்செப்ஷன் இருக்கு. வட தமிழ்நாடு பாஜக இருக்கிறத விட பன்னீர்செல்வம் அதிமுக இருக்கிறது நல்லதுன்னு பாஜக நினைக்குதா? அப்போ இல்ல அவங்க என்டிஏல இருந்து அவங்க வெல்கம் பண்ணாங்க. இல்ல அதிமுகவில் உள்ள வருவதில் சிக்கல் இருக்குது, பாஜகவே புரிஞ்சிருக்கு. பாஜகக்குள்ள திரு பன்னீர்செல்வமே விரும்பி வரும்போது ஏன் பாஜக அதை வேணாம்னு சொல்லணும்? இல்ல, அதுதான் பிரச்சனை. அப்ப அவருக்கான டைம் அப்போ எதிர்பார்த்தாங்க வந்திருக்கலாம். அப்ப அவர் என்ன காரணத்தினால அவர் என்ன நினைச்சாரு, அதிமுக போயிடுவாங்க நிலைமை நின்றுந்தார். இப்ப இன்னைக்கு பாஜக வந்து அவருக்கான பொசிஷன் கொடுக்கணும்ல. திரும்ப அதான் 3 முறை முதல்வராக இருந்தவர், அவருக்கான உரிய கௌரவம் கொடுக்கப்பட வேண்டும். ஒருவேளை முன்னாடியே ஏற்கனவே பாஜக வந்திருந்தால் அதற்கான இது கிடைச்சிருக்கும். இன்னைக்கு டூ லேட். அதிமுகக்குள்ள வரும்போது அந்த ஸ்டேச்சர் பிரச்சனை வராதா? அதுதான் அதுக்கு தயாராக இருக்கிற அதான் பிரச்சனை. அந்த ஸ்டேச்சர் இங்கேயும் பிரச்சனை வரும். அதிமுக வந்தால் பிரச்சனை. ஆனா அதிமுகக்குள்ளே வர முடியாத அளவு தான் இன்னைக்கு இருக்குது. எடப்பாடி ரொம்ப கடுமையான உறுதியோட இருக்கா வரக்கூடாது. ஆனா அப்படி உள்ள வந்தா கூட அந்த பிரச்சனை அது நிச்சயமா இருக்கு. ரவீந்திரன் சொல்ற மாதிரி ரெட்டை இலை கையெழுத்து போற அந்த மாதிரியான அந்த பொறுப்பு அதிகார பொறுப்புக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இன்கேஸ் உள்ள வந்தா கூட. நான் என்ன சொல்றேன், எல்லாத்தையும் தாண்டி நீங்க அது ஒரு பர்செப்ஷன் இருக்குல்ல, நீங்க வன்னியர் வாக்கு அந்நியருக்கு இல்லைங்கிறதுனால தான் வட தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் பாமக அடுத்த கட்டத்தை வளர்ச்சி நோக்கி போக முடியாம அது போன்ற முக்குளத்தோர் சமூக வாக்கும் ஒரு கட்டம் தேங்கி போறனா அப்ப நீங்க பிற சமூகங்களை பத்தி நீங்க யோசிச்சு பார்க்கணும்ல. மற்ற சமூகம் எந்த அளவுக்கு இவங்க சமூகத்தை கை கொடுக்குறத பார்க்கணும். ஓபிஎஸ் அவர்கள் போய் பாஜக நெருக்கம் காட்டுறார், திமுக தலைமுறை நெருக்கம் காட்டுறாருன்னா அவர் எடப்பாடி எதிர்ப்புக்காக அவர் போனார். அவரு இல்ல அவர் சமூகத்துக்காக போனாரா? இல்ல எடப்பாடி சொல்றாரு மதுரைக்கு விமான நிலையத்துக்கு பேர் வைக்குமா அதுக்கு ஏதாவது வெல்கம் பண்ணி சொன்னாரா? அங்கெல்லாம் எங்கே எந்த விதமான பங்களிப்புமே இல்லை. அப்படி இல்லாத போது அவர் முன்னிறுத்தி இதுவரைக்கும் முன்னிறுத்தினதும் எடப்பாடி எதிர்ப்பு என்பது மட்டும்தான்.
அப்ப அதனால ஒட்டுமொத்த சமூகமும் ஓபிஎஸ் முன்னாடி திரளுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ரெண்டாவது, இது நிறைய ஃபேக்டர் இருக்கு. நீங்க எந்த ஒரு சமூகமுமே எந்த அரசியல் கட்சியும் முழு மனதாக ஆதரிக்க போவதில்லை. கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது. அப்படியே ஆரம்பிச்சாலும் அதுல ஒரு சின்ன பார்ட்டு வெளில போவாங்க. அதை நிச்சயமா இருபெரும் திராவிட கட்சிக்கு அனுமதிக்கிறதே கிடையாது. அதுதான் ஆக்சுவல். தேர்தலுக்கு முன்னாடி என்ன வேணாலும் பேசலாம், ஆனா அதுக்கப்புறம் அது நடக்கவே கிடையாது. அதனால இந்த சோசியல் இன்ஜினியரிங் இந்த பின்னணியில வந்து நம்ம அதை வச்சு பேச எடுபடாது. ஓபிஎஸ் என்பவர் ஒரு முன்னாள் முதல்வர், அவருக்கான ஸ்டேஜர் கொடுக்கப்பட வேண்டும். அந்த அதை கொடுக்கக்கூடிய இடத்துல எந்த கட்சி இருக்கோ அதில் சேருவது சரியா இருக்கும். திரு ரவீந்திரன், ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமூக மக்களுடைய தலைவர்களாக தினகரனையோ பன்னீர்செல்வத்தையோ திருமிகு சசிகலாவையோ அப்படி அடையாளப்படுத்திட முடியுமா? அவங்க எங்க இருந்தாங்களோ அங்க இல்ல, முடியாது. ஒரு கட்டத்துல ஜெயலலிதா அம்மையார், பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா ஜெயந்திக்கு ஒரு தடை போடுறதுக்கு முயற்சி பண்ணும்போது நம்ம போன்றவர்கள்லாம் சொன்னோம். அம்பேத்கரே சொல்றாரு, மக்கள் விரும்புற ஒருத்ததை எந்த சட்டத்தை கொண்டும் தடை போட முடியாதுன்னு சொன்னோம். அப்ப ஜெயலலிதா முடிவை யூ cannot do and undo things, நான் இதை தடுக்கிறேன்னு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா சமாதிக்கு போய் அதை தடுத்தது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அதில் பலருக்கும் பல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். நடந்த சம்பவம் அதுதான். ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவங்களும் முக்குளத்தோருக்கு வந்து அதிக அளவு பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க. அவங்க பிரதிநிதித்துவம் கொடுக்கக்கூடிய அளவுங்கிறது அவங்களுக்கு கிடைக்கிற வாக்கை விட அதிகம். ஆனால் சப்ஸ்டான்ஷியலாக அவங்களுக்கும் அந்த கம்யூனிட்டி வாக்குகள் கிடைச்சிட்டு இருக்குது. நயனார் நாயந்திரன் அவங்க பாஜக தலைவராகும் போது அவங்க திருச்சி சிவா உடனே துணை பொதுச் செயலாளராட்டு போட்டதே நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு இந்த மூன்று பேரும் இருந்தாலும் கூட சசிகலா அம்மையார் அவங்களை எம்பவர் பண்ணி அது ஒரு பேக்கிங் கம்யூனிட்டியா ஜெயலலிதா தலைமைக்கு கொண்டு வந்தாங்க. டார்கெட் வந்து திமுகவுக்கு நகருதா அந்த ஓட் பேங்க்ங்கிறதே இல்ல, தாவேக்காவுக்கு நகராம பாத்துக்கணுங்கிறதா இப்ப ஸ்ட்ராட்டஜி. நான் அதை இது பண்ணலையே, அதுல வந்து உள்ள புகுந்து போல்டா அரசியல் பண்ணி சசிகலாவை சிறைச்சாலையில் கொல்ல சதின்னு தினகரனே சொல்லாதது சொன்னது சீமான்கிறதுனால கண்ணெதிர நகர்ந்திருக்குங்க போது நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் பிரசிடென்ட் இருக்குது, சீமான் அதுக்கு குறி வைக்கிறாருங்கிறத நான் என் கருத்தா சொல்றேன். தாவேக்கா நகராதுன்னு சொல்ல வரல, நகருன்னு நான் சொல்ல வரல. இன்னொரு கருத்து தம்பி சொன்னாரு, அதுல முக்குளத்தோருக்குள்ள எதிர்ப்புங்கிறது இல்லை. முக்குளத்தோருக்கு 3 சமூகம், இன்னும் வல்லம்பர் மணியக்காரர்லாம் சேர்த்தா 5 சமூகம்னு சொல்லும் போது அவங்க பலதரப்பட்ட சமூகமாட்டு பலதரப்பட்ட தன்மையில இருக்கனால அவங்களுக்கு நாடார்களுக்கு இருக்கிற மாதிரி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நாடார் ஆன்டி நாடார் தான் பொலிட்டிக்ஸ். நான் நாடார்ல ஒரு சில ஜாதி தவிர மற்றவங்க ஆன்டி நாடாரா இருப்பாங்க. அதே மாதிரி இங்க வட தமிழகத்தில் வன்னியர் நான் வன்னியர் தான் பொலிட்டிக்ஸ். அந்த மாதிரி ஒரு நெருக்கடி முக்குளத்தோர் கம்யூனிட்டிக்கு என்னோட ஆய்வுப்படி இல்லை. அதனாலதான் முக்குளத்தோர் அரசியல்ல பிரதிநிதித்துவங்கள் அதிகம் இருந்தாலும் அது பற்றி விமர்சனம் வந்தாலும் களத்துல ஓட்டிங் பேட்டல்ல அவங்களுக்கு எதிராக இல்லாத ஒரு தன்மையை நான் பார்க்கிறேன். ஓகே, திரு சாமிநாதன், முக்குளத்தோர் சமூக மக்களுடைய வாக்குகள் தாவேக்காவுக்கு நகராம பாத்துக்கணும், அதுக்கு பாஜக இவ்வளவு மெனக்கடல்களை பண்ணுது, திரு பன்னீர்செல்வத்தை இங்க கொண்டு வராங்க, திரு தினகரன் உள்ள வரார்னா தாவேக்காவுக்கு இவங்க இந்த மாதிரியான தலைவர்கள் இல்லாத நிலையில அந்த வாக்கு கிடைப்பதற்கான சான்சஸ் வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடுமா? அப்போ ஆமா, தாவேக்காவுக்கு வந்து பொதுவா வந்து சார் நட்சத்திர வேட்பாளர்கள் இல்ல தாவேக்காவுக்கு. அப்ப எந்த மாதிரியான ஓட்டை அவங்களால அறுவடை பண்ண முடியும்னா, நட்சத்திர வேட்பாளர்கள் இல்லாத சூழல்ல களத்துல யாரெல்லாம் அதிருப்தியாளர்களா இருக்காங்களோ, ஒரு பக்கம் விஜயால் ஈர்க்கப்பட்டவர்கள் அவங்க ஓட்டு போடுவாங்க, இன்னொரு பக்கம் பல்வேறு ஏற்கனவே ஒரு கட்சிகள்ல இருந்திருப்பாங்க, அந்த கட்சிகள்ல அந்த கட்சியினுடைய செயல்பாடுகளால அல்லது அவர்களுடைய தலைவர்கள் நிர்வாகிகள் ஓரங்கட்டப்பட்டதுனால ஏதோ ஒரு அதிருப்தி குரல் ஒலிக்கும். அந்த அதிருப்தி குரல் உள்ளவங்கலாம் இப்ப அதிமுக இருக்கிறவங்களுக்கு திமுக போட முடியாது. அப்ப அவங்க ஓகே நம்ம தாவேக்காக்கு போடலாம், இது ஒரு வாய்ப்பா இருக்கு, புதிய கட்சியாக இருக்கு அப்படிங்கிற பார்வை பார்க்கப்படும். அப்ப அதை மடைமாற்றம் செய்யணும்னா இங்க பிளவுபட்டு இருக்கிறதெல்லாம் ஒன்றிணைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒன்று. இன்னொன்று சார், நான் ஒரு விஷயம் பேசினேன், அதுக்கடையில ஒரு சில இடைவெளி வந்துட்டனால முழுசா முடிக்கல. அந்த பாட்டு மட்டும் கட்டாயம் இல்ல, இப்பவும் இடைவேளை தான். இடைவேளைக்கு அப்புறம் உங்ககிட்ட தான் வரப்போறேன். சரி சார். சார் ஒண்ணுல சார், அதாவது ஓபிஎஸ் இல்லாத அதிமுக ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அடுத்த வார்த்தை சொல்றதுக்கு இடையில பிரேக் வந்துருச்சு. ஓபிஎஸ் இல்லாத அதிமுகவும் ஜெயிக்க முடியாது, அதிமுக இல்லாத ஓபிஎஸும் ஜெயிக்க முடியாது. அவர் தனியா நின்னார்னா ஸ்பாயிலரா மட்டும்தான் இருப்பாரு. திமுக பக்கம் போனார்னா அவருக்கு அது பலமா இருக்கலாம். ஏன்னா அந்த வார்த்தையோட மட்டும் கட்டாயிருச்சுன்னா ஷார்ட்ஸ் ரீல்ஸ்ல அது மட்டும் போட்டுருவாங்க நண்பர்கள். அப்புறம் இன்னொன்னு சார், மிக மிக முக்கியமா இன்னைக்கு என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார், சாதாரண சிலுவம்பாளையத்துல கிளை செயலாளர் இருந்தவர் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் ஆயிருக்காரு. அப்ப அந்த லெவல்ல இருந்து இந்த லெவலுக்கு வந்தவர் நிச்சயமா அதிகார பயிருக்கு சம்மதிக்க மாட்டாரு. அதுக்கு மட்டும் ஒரு 15 செகண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன் சார். கடந்த செப்டம்பர் மாசம் 4ஆம் தேதி நம்ம துரைக்கண்ணா சார் அழகா சொன்னாங்க, தொண்டர்கள்லாம் அவர் பின்னாடி இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி மதுரையில மாநாடு நடத்துறதா அறிவித்திருந்தார். மாநாட மறுதேதி குறிப்பிடாம ஒத்தி வச்சாங்க.
இன்னைக்கு வரையும் தன் தொண்டர்களை திரட்டி ஒரு பெரிய மாநாடு எதுவுமே அவர் நடத்தல. கடந்த டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி அதிமுகவோட பொதுக்குழு நடந்துச்சு. அந்த பொதுக்குழுல நம்மளை மீண்டும் உள்ள எடுப்பாங்கன்னு காத்திருந்தார், தொடர்ச்சியா காத்திருந்தார். கடைசியா அதிமுக உரிமை குழு கழகமா மாறுச்சு. அப்பொழுதும் ஏதாவது அதிரடியா பண்ணுவாருன்னு பார்த்தா அந்த குழுல ஆவேசமா பேசினவங்களே மாற்று கட்சிக்கு மாறினதும் அரசியல் செயல்பாடுகள்ல இருந்து ஒதுங்கினதையும் பார்க்க முடிஞ்சு. சோ அவர் தொடர்ச்சியான மெத்தனமான போக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதுதான் நான் நிராயுதபாணி நிலையில இருக்காருன்னு குறிப்பிட்டேன். அவருக்கு இப்ப அதிமுக அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணி இணைவதை தவிர வேறு வாய்ப்பு இருக்காது. சுருக்கமா இல்லை, திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் இந்த பொறுமை நிதானங்கிறது தான் அவருடைய அரசியல் நடவடிக்கையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை தாண்டி ஒரு விஷயம் ஆமாம் ஆமாம் இல்லை இல்லை இதை தாண்டி ஒரு விஷயம் பதிவு பண்ணிருக்கேன். 2021 மாதிரி இதுவரையில் அரசியல் அமைதி புயலாக பயணித்து வந்த திரு சசிகலா நான் அதிமுக அம்மா ஆட்சியை கொண்டு வருவேன்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கான வேலை திட்டத்தை 2021 மாதிரி அவங்க ஒதுங்கி இருக்க மாட்டாங்க. இப்போ அவர்களையும் இந்த என்டிஏ கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில் இருக்கிறதாக நயனா நாகேந்திரனே ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு. அதுவும் எந்த அளவுக்கு சாத்தியப்படுங்கிறத நம்ம பொறுத்திருந்து. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற தேவர்களுக்கும் நேர்பட பேச நிறைவேறும். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்?